உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் இந்த நாடுகளில் இருந்து மட்டும் கடந்த 3 ஆண்டுகள்ல 2397 தமிழர்கள் அயல் நாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்துட்டு இருக்கோம். இதுக்காகவே தமிழ் பரப்புரை கழகம் என்ற ஒரு அமைப்பை செயல்பட வச்சிருக்கிறோம். புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறோம். கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற அயலக தமிழர்களை தேர்ந்தெடுத்து கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கிட்டு இருக்கிறோம். அயலக தமிழர்கள்ல பன்முகைத்தன்மையோடு விளங்கக்கூடிய தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் வழங்கிட்டு இருக்கோம். அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றக்கூடிய அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதையும் வழங்கிட்டு இருக்கிறோம். உங்களை பாராட்டணும்னு மட்டும் இல்ல, உங்களோட இருக்கக்கூடிய உறவு தொடரணும்னு தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு.